குட்டீஸ் எம் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தனியாக பறக்க முயன்று சோர்வடைந்த பறவைக்கு சாது ஒரு சிறிய குச்சியை கொடுக்கிறார். அந்த சிறிய குச்சி எப்படி அந்த பறவைகளை காப்பாற்றியது, அது அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன என்பதை இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். முன்னொரு காலத்தில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அங்கே ஒரு ஞானமிக்க சாது வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒரு சின்னஞ்சிறு பறவை வந்தது. அந்த பறவைக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. ஐயா, எனக்கு அந்த கடலை தாண்டி பறக்க ஆசை. சாது சிரித்துக்கொண்டே சொன்னார், தாராளமாக போ, ஆனால் ஒரு விஷயத்தை மறக்காதே. முதல் முறை சோர்வு ஏற்படும் போதே திரும்பி வந்துவிடு. சரி என்று தலையசைத்தது அந்த பறவை. உற்சாகமாக தன் பயணத்தை தொடங்கியது. கடலின் மேல் அது தனியாக பறந்தது. சிறிது நேரத்தில் அதற்கு சோர்வு ஏற்பட்டது. சாது சொன்னபடி உடனே அது திரும்பி வந்தது. என்னால் அந்த தீவை அடைய முடியவில்லையே. கவலைப்படாதே, இம்முறை உன் துணையை அழைத்து செல். 2 பறவைகளும் சேர்ந்து பறந்தன. துணையுடன் பறந்ததால் அதிக தூரம் சென்றன. இருந்தாலும் 2ஆம் முறையும் சோர்வு வந்தது. திரும்பவும் சாதுவிடமே வந்து சேர்ந்தன. சாது ஒரு சிறிய குச்சியை கொடுத்தார். இந்த குச்சி எதற்கு என அவை வியந்தன. சோர்வு வரும்போது இதை கடலில் போடுங்கள். குச்சியோடு பறப்பது சுமையாக இருந்தது. அவர்களுக்குள் சண்டையும் வந்தது. களைப்பு மேலிட குச்சியை கடலில் போட்டன. ஆச்சரியம், அந்த குச்சி தண்ணீரில் மிதந்தது. அதன் மேல் அமர்ந்து ஓய்வெடுத்தன. இப்போது குச்சி சுமையாக தெரியவில்லை. குச்சிதான் எங்களை சுமக்கிறது என புரிந்தது. மீண்டும் உற்சாகமாக பறந்தன. கடைசியில் அந்த அழகான தீவை அடைந்தன. அங்கே மகிழ்ச்சியாக சுற்றி பார்த்தன. வெற்றியோடு மீண்டும் காப்பகம் திரும்பின. ஐயா, உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. சாது ஒரு ரகசியத்தை சொன்னார். ஐயா, இந்த குச்சி மந்திர குச்சியா? இது எங்களை எப்படி காப்பாற்றியது? பறவைகளே, இது மந்திர குச்சி அல்ல. இதுதான் ஒற்றுமை எனும் பலம். நீங்கள் சண்டையிட்டபோது இது சுமையாக தெரிந்தது. ஆனால் ஒன்று சேர்ந்தபோது இது உங்களை சுமந்தது. பெரியவர்கள் சொல்லும் அறிவுரையும் இந்த குச்சி போன்றதுதான். ஆரம்பத்தில் அது சுமையாக தெரிந்தாலும் ஆபத்து வரும்போது அதுதான் உங்களை காப்பாற்றும். இனிமேல் நாங்கள் சண்டை போட மாட்டோம் ஐயா, ஒற்றுமையாக இருப்போம். ஒற்றுமையே பலம், பெரியோர் சொல் கேட்போம் என பறவைகள் பாடின. மகிழ்ச்சியுடன் தங்கள் கூட்டை நோக்கி பறந்து சென்றன அந்த பறவைகள். குழந்தைகளே, நீங்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு குட்டீஸ் எம் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.